டெல்லி நேருமார்க் பகுதியில் அமைந்துள்ளது லூட்டியன் ஜோன். பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆகியோரால் 1912 மற்றும் 1930க்கு இடையில் இங்கு பங்களாக்கள் கட்டப்பட்டன. சுமார் 28 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மண்டலம் அப்போதே நன்கு திட்டமிடப்பட்ட ரோடுகளையும் பசுமை பகுதிகளையும் கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் காலனித்துவ மற்றும் இந்திய கட்டிடக்கலை பாணியில் இங்குள்ள பங்களாக்கள் கட்டப்பட்டன. லூட்டியன்ஸ் மண்டலத்தில் சிறிதும் பெரிதுமாக சுமார் 3000 பங்களாக்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை மத்திய அரசின் அமைச்சர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் வசிப்பிடங்களாக உள்ளன. அதே சமயம் சுமார் 600 பங்களாக்கள் இந்தியாவின் மிக வசதியான குடும்பங்களுக்கு சொந்தமானவை. இதில் ஒன்றுதான் நேருமார்க் பகுதியில் உள்ள 24,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட பங்களா. இது 3.4 ஏக்கர் பரப்பளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேருவின் முதல் அதிகாரப்பூர்வ இல்லம் இதுவாகும். இப்போது இந்த பங்களா ராஜஸ்தான் அரசு குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரி கக்கர் பினா ராணிவசம் உள்ளது. இதனை விற்க முடிவு செய்துள்ள ராஜஸ்தான் அரசு குடும்பம் முதலில் ரூபாய் 1400 கோடிக்கு விலை நிர்ணயம் செய்தது. இந்தியாவின் முன்னணி பான நிறுவனம் ஒன்று 1100 கோடிக்கு வாங்குவதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வாங்கப்போகும் நிறுவனத்தின் பெயர், அதன் உரிமையாளர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. விலை இறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்ட ஆவண பணிகள் தொடங்கியுள்ளன. விற்பனை ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் உள்ளது. சொத்து தொடர்பான சட்ட ரீதியான ஆவணங்களை சரிபார்க்கும் பணி முடிவடைய உள்ளது. சொத்து மீது யாராவது உரிமை கோர இருந்தால் 7 நாட்களில் உரிய ஆவணங்களுடன் தெரிவிக்குமாறு பொது அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்தியாவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு குடியிருப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையாக இது அமைந்துள்ளது.